காதலை தீர்மானிக்கும் 5 கிரகங்கள் குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்கள் இருக்கும் இடங்களை பார்வை ஆகியவை வருவது காதல் சக்சஸ் ஆகுமா சொதப்புமா என்பதை தீர்மானிக்கின்றன. குரு ஜோதிட சாஸ்திரத்தில் சுபகிரகமாக முதலிடத்தில் இருப்பவர் யோகக்காரகன், புத்திரகாரகன் என்று குறிப்பிடப்படுகிறார். காரகன் என்றால் ஒன்றை செய்பவர், செய்ய தூண்டுபவர் அல்லது தருபவர் என்று பொருள். அதாவது போக இச்சை, சம்போகம், காதல், காமம், அதன் மூலம் குழந்தை பேறு ஆகியவற்றின் காரணமானவர். சுக்கிரன் இவர்தான் சுகபோகத்தின், காதலின், காமத்தின் ஏகபோக பிரதிநிதி. ஆண் பெண் காம உறுப்புகளை ஆட்சி செய்பவர், சிற்றின்பத்தை நுகர வைப்பவர், ஆண் பெண் இருவரையும் கவர்ந்து இழுக்கும் காந்த சக்தியாக விளங்குபவர், அனைத்து விதமான உடல் இச்சை காம சுகத்துக்கு ஊற்றானவர், ஆண்களின் அதிக வீரிய சக்திக்கும் பெண்களின் அதிக கவர்ச்சிக்கும் காரணமானவர். செவ்வாய் இவர்தான் ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உணர்ச்சிக்கும் வீரியத்துக்கும் காரணகர்த்தா. காதலிலும் காம உறவிலும் அதிக சுகத்தை ஏற்படுத்துபவர், ஆண் பெண் உடலில் காதல் தீயை உண்டாக்குபவர், உடல் உறவு பலத்தையும் வீரியத்தையும் வேகத்தையும் தருபவர். புதன் ஆண் இல்லாத பெண்ணும் இல்லாத தன்மை உடையவர், நர்ம மண்டத்தை ஆள்பவர், ஆண்மையின் உந்து சக்தியாக விளங்குபவர். ஆண் ஆண்மையுடன் இருக்கவும் பெண்ணிடம் பெண்மை இருப்பதன் காரணம் இவரே. சந்திரன் மனோகாரகன், மனதை ஆள்பவர், கற்பனை உலகத்தில் திளைக்க செய்பவர், சபல எண்ணங்கள் சஞ்சல புத்தி உண்டாக காரணமானவர், காதல் செய்ய தூண்டுபவர். காமத்தை நிர்ணயிக்கும் வீடுகள். ஒருவருக்கு காதல் இனிப்பதற்கு அவர் ஜாதகத்தில் 3, 4, 7 மற்றும் 12 இடங்களை சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதிரடி காதலர்கள். 3ஆம் இடம் ஒருவன் ஜாதகத்தின் லக்னத்தில் இருந்து 3ஆம் இடம் திட தைரியம் வீரிய ஸ்தானமாகும். இந்த இடத்தில் இருந்து ஒரு ஆணின் வீரியத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த இடத்தில் பாவ கிரகங்கள், நீச்சம் கிரகம் இல்லாமல் இருப்பது நல்லது. அதேபோல் இந்த வீட்டின் அதிபதி நீச்சம் அடையாமல் 6, 8, 12 மறையாமல் இருப்பது அவசியம். 3ஆம் வீட்டை குரு பார்த்தால் ஆண் மகன் நல்ல சக்தியுடன் இருப்பான், காதலில் அதிரடியாக இருப்பான். 3ஆம் வீட்டை சனி புதன் பார்ப்பதால் காதல் சற்று கவனமாக இருக்கும். 3ஆம் வீட்டில் நீச்ச கிரகம் இருந்தாலும் பார்த்தாலும் காதல் மந்தமாக இருக்கும். புதன் சனி ஆகிய திசாபூர்த்த அந்தரங்கங்களில் இந்த குறைபாடுகள் அதிகம் இருக்கலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். எல்லாவித சுகங்களுக்கும் இந்த இடத்தில் தான் முக்கியம். இந்த இடத்தின் அதிபதி பலம் பெற்றிருந்தால் காதல் சிறப்பாக நடக்கும். பெண் ஜாதகத்தில் 4ஆம் இடம் கற்புஸ்தானம், ஒழுக்க நெறி பற்றி சொல்லும் இடம். 4ஆம் இட அதிபதி பலமாக இருந்தால் ஒழுக்கம் தவறாத காதல், நெறி தவறாத வாழ்வு அமையும். 4ஆம் வீட்டின் பாவகிரகங்கள், நீச்சகிரகங்கள், தீயகிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் கூடா நட்புகள் தேடி வரும். காதலிடம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். காதல் இனிக்குமா? 7ஆம் இடம் இந்த காதலை காமத்தை நிர்ணயிக்கும் இடம். இந்த கலத்திரஸ்தானம் என்று சொல்லுவர்கள் இந்த இடத்தின் அதிபதி பலம் பெறுவதும் நீச்சம் அடையாமல் இருப்பதும் முக்கியம். இந்த இடத்தை வைத்துதான் ஒரு நடத்தை, ஆசை, விருப்பம், காதல், ஈடுபாடு போன்றவற்றை அறிய முடியும். இந்த இடத்தில் பாவகிரகங்கள், நீச்ச கிரகங்கள் அறவே இருக்கக்கூடாது. கூடுமானவரை இந்த இடம் எந்த கிரகம் இல்லாமல் இருப்பது விசேஷம். அப்படி அமைந்தால் காதல் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். 7ஆம் வீட்டின் கிரகம் இருப்பது இருந்தால் அதன் தன்மை வலிமையற்ற ஜாதகங்களை கொண்டவர்களுக்கே இனிமையான காதல் அமையும். 7ஆம் வீட்டிலோ 7ஆம் அதிபதியினோடோ பாவகிரகங்கள், நீச்சகிரகங்கள், தீய கிரகங்கள், ராகு, கேந்து போன்ற நிழல் கிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் காதல் தடமாறி போகும். ஒழுக்க குறைபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். காதலர்களிடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரவர் தனித்தனி பாதையில் போகும் நிலையும் ஏற்படலாம். குரு பார்வை இருந்தால் ரகசியமாக சாமர்த்தியம் மாட்டிக்கொள்ளாமல் காதல் செய்பவர்கள். சுபகிரகங்கள் பார்வை இல்லாமலே நீச்சகிரகம் திசை, பாவகிரக திசை நடந்தாலோ ரகசிய காதலுக்கு வாய்ப்பில்லை. இவரது காதல் ஊருக்கே தெரிந்துவிடும். நல்ல கிரக அம்சங்கள் இருந்தால் நல்ல காதலர்களை அமைவார்.
காதல் சொதப்பும். 12ஆம் இடம் அயன போன ஸ்தானம். இந்த இடம் இறந்த இடத்தில் அதிபதியாக பலன் பெறுவது மிக அவசியம். காதல் காம சுகங்களை இந்த இடம் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த இடத்தில் நீச பாவ தீய கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லதை தரும். இந்த இடத்தில் நீச்ச கிரகங்கள் பாவ கிரகங்கள் பார்த்தாலே காதல் சிறப்பாக அமையாது. விவகாரமான சனி சந்திரன். சனி சந்திரன் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நட்சத்திர சாரம். சனி வீட்டின் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி, சனி சந்திரன் நீசம் போன்ற அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் அப்படியேப்பட்டவர்கள் சுலபமாக மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள். சபல புத்திகளும் சஞ்சல மனம் இருக்கும் இவர்களை காதல் வயப்படுவது ஈஸி. அதே நேரம் மனம் மாறி எளிதில் மேற்கொள்வதை மீது நாட்டம் ஏற்படுடைய சூழ்நிலும் இருக்கிறது. பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் பலம் குறைந்து நீச்சமாக இருப்பது, 7ஆம் வீட்டின் ரகு சனி சந்திரன் கேது இருப்பது, நவம்ச சிக்கல் சுக்கிரன் வீட்டில் சனியும் சனி வீட்டில் சுக்கிரன் இருப்பது ஆகியவை இருந்தால் பெண்கள் மீதான அவர்களுக்கு நாட்டம் ஏற்படலாம். ஆண்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால், 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால் வயதில் மூத்த காதலி அமைவார். 7ஆம் வீட்டில் நீச்சக்கிழங்கு இருந்தால் சபல புத்தி உண்டாகும். காதலை மறக்குவதற்கு தந்திர நடவடிக்கைகளை கையாள்வார்கள். 7ஆம் வீட்டின் கூட்டு கிரக சேர்க்கை இருந்தால் காதலி கண்டு கொள்ளாமல் சென்றால் கூட பின்னால் அலைவார்கள். 7ஆம் வீட்டின் சனி சுக்கிரன் இருந்தால் ஏற்கனவே திருமண கணவரை பிரிந்து பெண்ணின் தொடர்பு உண்டாகும். ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்புகள் தான் யோகம் அவயோகத்துக்கு காரணம் இருக்கிறது. நம்மை தீமை இரண்டுக்குமே கிரகங்கள் தான் காரணம். ஒரு கிடைக்கும் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பிராப்தம் என்ற ஜோதிட சாஸ்திரம். ஆனால் தான் திருமணம் பொருத்தத்தின் போது ஜாதக பொருத்தம் மிக அவசியம் என்று கூறுகிறார்கள். இதில் சொல்லப்படும் கிரக அமைப்புகள் எல்லாம் இருந்த போதிலும் சில நேரங்கள் கை கூட போகலாம். அதற்கு கிரக சேர்க்கையில் காரணமாக இருக்கும். மேலும் காதல் காமம் போன்ற விஷயங்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அத்துடன் நீச்ச கிரகமாக பாவ கிரகம் திசாபுத்தி அந்தரங்களில் தொடர்பு ஏற்படுகின்றன. ராசிநாதன் லக்னாதிபதியின் பலமாக இருந்தால் எந்த சூழலையும் அவர் சஞ்சலம் சபலம் அடைய மாட்டார் என்று அடித்து சொல்லலாம். இதில் ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் பொதுவாக பலன்களை கருத்துக்களை கூறப்பட்டுள்ளன. அவரவர் சார்ந்த ஜாதகப்படி இதில் மாற்றங்கள் வரலாம். மிதுன செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் ஆகாத கூட்டணி ஆண் பெண் எந்த நட்சத்திரமும் இருந்தாலும் விருச்சிகராசியில் செவ்வாய் இருந்தால் காதல் வேட்டை அதிகம் இருக்கும். விருச்சிகராசியில் சுக்கிரன் இருந்தாலும் காதல் ஒரு வெத்தனமாக இருக்கும். காதலுக்கு செய்ய துணிவார்கள். சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாமல் விட்டால் கேட்க வேண்டாம். காதல் வேக்கை தீர்த்து கொள்ள எந்த எல்லை வரை போகவும் தர மாட்டார்கள். ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் காதலுக்கு உகந்த இடம் இது. பள்ளியில் தொங்கடி கல்லூரி பணிபுரியும் இடம் வரை எல்லா இடங்களிலும் காதல் மலர்கிறது. இளம் வயதிலே என்பது பக்குவம் இல்லாத வயதிலே என்பதால் அவ்வப்போது மலர்ப்பு ஈர்ப்பை காதல் இருக்க முடிகிறது. கல்லூரி காலம் என்பது குழப்பமான பருவம் என்பதால் அந்த காதலும் பெரும்பாலும் சக்சஸ் அடைவதில்லை. ஓரளவு பாக்கியம் வந்த பிறகு மலரும் காதல் தான் அன்னோனியமாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது ஜாதகம் மற்றும் நிலைகளை அமைப்புகளை பொறுத்தே பள்ளி கல்லூரி பருவத்தில் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி ஆகியோர் வலுவாக இருந்தாலும் காதல் போன்றவருடைய உங்கள் கவனம் செல்லாது.